வந்து ஒரு புது இடத்துலதான் வந்து நிக்கிறோம். எனக்கா எந்த எந்த மாவட்டம் பெயிண்டிங் யார் அடிச்சது? அந்த ஜோவேலன் பொறுமையிலன்ற விட எனக்கு ஒரு உள்ள காசும் இருக்கு, அதோட முடிஞ்சிருக்கு. எல்லாமே கொஞ்சம் லைட்டான கலர் கொஞ்சம் எல்லாமே அந்த ஒரு மங்கள் கலராவே இருந்தது. அப்ப அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து ஒரு புது இடத்துலதான் வந்து நிக்கிறோம். எனக்கா எந்த எந்த மாவட்டம் ஒரு நாளுமே வந்து நிக்காத இடத்துல நிக்கிறோம், அப்படித்தான் நாங்க சொல்லலாம். என்ன இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கிச்சன்லாம் வந்து நிக்கிறோம். எனக்கா அதாவது எங்களுடைய சமையல் அறை ஏன்னா அப்ப நாங்க வளமையாவே குக்கிங் செய்யறேன்னு சொல்லி சொன்னா நாங்க வெளியில தான் கொண்டு போய் எல்லாமே செய்யறோம். நாங்க அப்ப இன்றைக்கு தான் நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறோமே. அப்ப நிறைய நாளா வந்து நீண்ட நாளன்ற விட நிறைய ஒரு வருஷம் கொண்டு சொல்லலாம், வந்து நிறைய வருஷம் 5-6 வருஷத்துக்கு மேல வருமே. அப்ப எங்களுடைய அந்த பெயிண்ட் வளங்களும் வந்து தெரியாத நல்ல கலர் எல்லாம் வாங்கி கொஞ்சம் வெளிருந்த மாதிரி இருந்த ஒரு காரணத்தால நாங்கள் வந்து இந்த இது வந்து காட்டுறது இல்லை, சமையலே நாங்க காட்டுறே இல்லை, நாங்க சமைக்கிற இடத்த காட்டுறே இல்லை. அப்ப பார்க்க ஒரு என்ன சொல்ற ஒரு அரியண்ணமா இருக்கும். அரியண்ணம்னு சொல்லி நாங்க நீட்டா தான் எல்லாம் வச்சிருக்கிறது. அதாவது இந்த பெயிண்ட் வளம் வந்து வாங்கி இருக்கிறபடியா அது பார்க்க வந்து ஒரு ஊத்த மாதிரி இருக்குமே. அது பாக்குறதுக்கு நார்மலா வடிவா இருந்தாலும் கூட நாங்க வீடியோ எடுக்கல, அதுல ஆளு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கலராக ஒரு ஊத்த கலரா இருக்குமே. அப்ப அதனால நாங்க வந்து காட்டுறது இல்லை. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னம் வந்து இதுக்கு வந்து ஒரு பெயிண்ட் ஒன்று வேண்டி நாங்க அடிச்சோனாங்க. அப்ப நல்ல ஒரு கலர்ல பாருங்க, ஒரு பச்சை கலர்லாம் வந்து நாங்க பெயிண்ட் வேண்டி அடிச்சதை. அப்ப உண்மையாக அந்த பெயிண்ட் வேண்டி அடிச்சது இப்ப ஒரு 5-6 வருஷம் பேருமே நான் அந்த பெயிண்ட் இருந்து. அப்ப அதுக்கு பிறகு 2 நாளைக்கு முன்னதான் நாங்க அடிச்சோனாங்க. அப்ப உண்மையா இப்பதான் அந்த உண்மையா பெயிண்ட் அடிக்க நல்ல ஒரு வடிவா இருக்கு. எனக்கு கிச்சனை பார்க்க ஆசையா இருக்கு. எங்கட ஹோலை விட கிச்சன் தான் வடிவா இருக்கு. இப்ப கோல் வந்து வாங்கிட்டு அதுண்ட பெயிண்ட் இதா இப்ப புதுசா அடிக்க நல்ல ஒரு முழிப்பா இருக்கு இந்த கலர். அதோட கோல் கலரை விட கிச்சன் கலர் தான் கண்டபடி நல்லா இருக்கு. கோலுக்கு வந்து ஆஷ் கலர், இதுக்கு வந்து கிரீன் கலர் எடுத்தது. என்ன அப்ப அதுகளுக்கு நாங்க ஒன்னோட செய்யத்தான் அந்த வடிவு காட்டு, அந்த வடிவு காட்டுது. உண்மையாத்தான் இந்த கிச்சன் எல்லாம் முதல் பாக்கக்குள்ள இதா இருந்தா நம்ம பெயிண்ட் அடிக்கல சும்மா அந்த மாதிரி இருக்கு, வடிவா இருக்கும். அப்ப அப்படியே வந்து நாங்க வந்து அதுல ஒரு பெயிண்ட் வளத்தையும் வந்து நாங்க மாத்தியாச்சுன்னு. ஆனா ரொசாயனி தான் அந்த கலர் செலக்ட் பண்ண தெரியுமா? ரொசாயனி என்னைய தான் பெயிண்ட் எடுக்க சொன்னது. அப்ப நான் சொன்னேன் சரி வர ரொசாயனி 2 பேரும் போக மாட்டேன். அப்புறம் நான் அப்புறம் லைட்டான கலர் அது எடுத்து கொண்டதான் பெரிய கரைச்சு. ரொசாயனி சொன்னா நல்ல ஒரு கலரா செலக்ட் பண்ணும். ஆனா அதோட நாங்க இந்த காட்டுல பாக்கக்குள்ள எல்லாமே கொஞ்சம் லைட்டான கலர் இல்ல, கொஞ்சம் எல்லாமே அந்த ஒரு மங்கள் கலராவே இருந்தது. அப்ப இந்த ஒரு கலர் ஒண்ணுதான் கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு பார்க்கவே. அப்ப சொன்ன இதையே எடுப்போம் வடிவா இருக்கான்னு சொல்லியா இப்ப அந்த கலரை எடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப ரொசாயனோட செலக்ஷன் தான் இந்த கலர். உண்மையிலே நல்ல வடிவா இருக்குது. நல்ல ஒரு வயன திறந்து வரக்க ஒரு வெளிச்சமா இருக்கு. ஆனா முதல் வந்து நாங்க கிச்சன் கதவை திறந்து வந்து அப்பா இருட்டா இருக்கு, லைட்டா போடுறது. லைட்டா போட்டுட்டு தான் என்ன வேலை என்னன்னு செய்யணும். ஏன்னா அவ்வளவு இருட்டா இருந்தது. அந்த பெயிண்ட்கள் மங்கி நிறைய வருஷமா அப்படி இருந்தபடியா அப்ப அப்படியே சூழ்நிலையில வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து நான் கிளியர் படுத்தி அழகுபடுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லலாமே. அதோட உண்மையில இந்த பெயிண்ட் அடிக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு எனக்கு. முதல் இருந்த விட ஒரு வெளிச்சமா இருக்கு. அப்ப அதுக்காண்டி வந்து இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தேன்னு சொன்னா, இப்ப இந்த பாத்திரம் எடுக்கிற, அதாவது எங்களோட சாப்பாட்டு பிளேட்டுகள் கப்புகள் வைக்கிற அந்த அதாவது இந்த ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் அடுத்த ஒரு 6 வருஷம் வரும். அது ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சி நின்றுச்சு இவ்வளவு காலம். அப்பாவும் அந்த கல்லை வச்சு கீழே வச்சு
ஒரு மாதிரி சேவ் பண்ணி கொண்டு சேவ் பண்ண முடியாது காரணமா போயிட்டு சேவ் பண்ண முடியாது இப்படியே நிக்குது ஒரு பக்கம் சரிஞ்சு போய் என்ன அது ஒரு பக்கம் அப்படியே வளைஞ்சு நிக்குது வளைஞ்சு நிக்குது என்ன படாக்குல விழுத்தி வைப்பீங்கன்ற மாதிரி ஆனா நிக்குது இத்தனை வருஷம் பாவிச்சிருக்கேன் முதல்ல பாவிச்சிருக்கான 6 வருஷத்துக்கு கூட வரும் என்ன 6 வருஷத்துக்கு கூட வருமோ ஏன்டா நான் வெட்டிங் செய்யும் முன்னமே எடுத்தது அப்படியா ஓ நான் வெட்டிங் பண்ணி 7 வருஷம்னு சொன்னா அதுக்கு அது முதல்ல முதல்ல எடுத்தது. வாங்கினாங்க சோ ஆனா அப்பா வந்து அப்பேக்க வந்து எடுக்க அம்மா சொன்னவா 3000 ரூபாய்க்கு அப்பா எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி அப்ப இன்றைக்கு நாங்க அந்த கடையில போய் எடுத்து நாங்கள் 2 சைஸ்ல இருந்தது ஒன்று சின்ன மற்ற ஒரு பெருசு அப்ப நாங்க கொஞ்சம் பெருசா எடுத்தது பெருசு ஒரு அளவான சைஸ் தான் அதை விட பெருசு இல்லையாமா அதுக்கும் தட்டுப்பாடு முதல் அதுவும் தட்டுப்பாடு 3 கடையில கேட்டு முடிஞ்சது அப்புறம் 4வது அடுத்த கடையில தான் அது ஒன்றே ஒன்று இருந்தது நல்ல காலம் அதான் பெரிய சைஸ் அப்ப அதை எடுத்துட்டு வந்தாங்க 4500 ரூபாய் நான் போட்டது 4500 எங்களுக்கு போட்டு ஆனா பரவாயில்ல இந்த அப்பா அப்பைக்கு எடுக்கவே 3000 சொன்னா இப்ப இப்ப கொஞ்சம் தானே கூட்டிட்டு காசு என்ன ஆனா நான் ரசாயனிட சொல்லி கொண்டு போனா எடுத்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3000-3500 வர மட்டும் தான் கணக்கு போட்டது ஆனா இவ்வளவு விலையா போயிட்டு அதுதான் இப்ப எல்லாமே மாறிட்டு தானே ஒரு விலை கூடனாலும் ஸ்டாண்ட் இல்ல முதல் இப்ப ஒன்றே ஒன்று இருந்தா நாங்க ஓடிட்டு வந்தோம் வருதாமா அப்படியே ஒரு கிழமை ஆகுமா ஒரு கிழமை ஆகுமா அப்ப எல்லா கடையிலயும் மழை முடிஞ்சு எல்லா கடமை இது எங்களுக்காக கொண்டு இருந்திருக்குது அது கட்டாயம் ஒரு கிழமை மட்டும் ஒரு கிழமை மட்டும் பொழுக்குறதுக்கு பொறுமை இல்லைன்ற விட எனக்கு ஒரு கிழமையில அந்த காசும் இருக்கு அதை விட முடிஞ்சிடும் பிறகு நீ எத்தனை வருஷமோ தெரியல அதுக்காண்டிதான் நான் அவசரப்பட்டு எடுத்துனேன் ஸ்டாண்டுக்கு இந்த காசுக்கு வந்து எடுக்க விட மாட்டேன் பிறகு 2 நாள் போனாலே சரி அந்த காசு தானே செலவழிஞ்சிடும் இதை நல்ல காலம் ஒன்று இருந்தபடியா அந்த கடையிலே காசை கொடுத்து எடுத்தாச்சு நல்லா போயிட்டு அப்போ நல்ல ஒரு பிகசனமாக போயிட்டு அந்த பொருளை எடுத்து அது வந்து முக்கியமான அந்த இப்போ நாங்கள் பாவிக்கிற ரூமுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த பாத்திரம் எடுக்கிறதுக்கு கட்டாயம் இந்த ஸ்டாண்டு தேவைண்ணா அப்போ அதுக்காக வந்து இன்றைக்கு நாங்கள் எடுத்துட்டு வந்ததுண்ணே ஆனா கிச்சனுக்கு கட்டாயம் அது முக்கியம் அதுலயே எவ்வளவு நிறைய நாங்கள் பாத்திரம் அடுக்கி வைக்கலாம் அப்ப நாங்க அந்த வாங்கினதையும் ஒருக்கா காட்டுவோம் அதையும் காட்டுவோம் பெயிண்ட் டைம் ஒருக்கா காட்டுவோம் பெயிண்ட் அப்படியே காட்டுங்க அப்படி இருக்கான்னு சொல்லி நாங்கள் அந்த ஓட்ட கல்லுக்கு தானே அடிக்கல நேரம் இல்லை என்ற வடியா அப்ப பெயிண்டிங் யார் அடிச்சாரு சாணி அந்த ஜோவேல்ன்றவரை நாங்க கூப்பிட்டுறாங்க என்ன பார்ட் டைம் வந்திருக்க பெயிண்ட் அடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி அதுதான் பெயிண்ட் எல்லாம் சும்மா நீட்டா தான் அடிச்சிருக்கா நல்லா நீட்டா இருக்கு பாத்தீங்களா வடிவா இருக்கு நல்ல கலர் என்ன இப்ப அப்படியான கலர் தான் உண்மையில இப்ப பார்க்கத்தான் கிச்சனை பார்க்க வடிவா இருக்கு இப்ப நான் அந்த ஸ்டாண்டையும் பாப்போம் என்ன ஸ்டாண்டையும் எடுத்துக்கொண்டாங்க சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் நாங்கள் எடுத்த ஸ்டாண்ட் என்ன ஆனா இந்த கலர் வந்து இந்த கலர்லாம் ஒண்ணு இருந்தது அதோட இதான் அந்த கடைசி சைஸ் ஆமேன இதோட சைஸ் இல்லையா ஆமா அப்படிதான் கடைசி சைஸ் 4650 ரூபாய் அடிச்சிருக்கேன் இந்த சாணி எங்க ஓ 4650 ரூபாய் அடிச்சிருப்பீங்க இங்க இருந்தே 4650 அடிச்சது 150 ரூபாய் குறைச்சு 4500 போட்டது அப்ப நாங்க இதை இப்ப கூட எப்பவுமே ஓபன் பண்ணுவோம் ஆனா இது இந்த ஸ்டாண்ட்ல எவ்வளவு நாங்க பாத்திரங்களை அடுக்கி வைக்கலாம் என்ன அதுதானே என்ன கஜா பூஜா சத்தம் கேட்காம கௌரிங்க ஆனா என்ன பைக்கிங் நல்ல கிழமையில ஒன்று இருந்தபடியா நல்லதா போயிடுச்சு அதுதான் அக்கா எடுக்கிற ஸ்டாண்ட் 2ஆ போயிடும் போல இது பெருசு தானே ஓ இது பெருசு தான் அதோட பெருசு இல்ல அப்படியே கீழே வைங்க ஸ்டாண்ட் டைம் அப்படியே நடு அந்த இதை எடுத்துட்டு கட்டி இருக்கோ அப்படி ஒண்ணுண்டா நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லி தான் எங்களுக்கு தந்தார் ஓ இந்த நம்பர் 1 சொல்லி தான் தந்தார் அப்ப டெம்பரா இருக்குமே நான் உடையாதபடி
இது ஒரு 5 வருஷம் பாவிச்சா நட்டம் இல்லை தானே. அதுதானோ. அதே வரிய கணக்கா பாவிச்சிருக்கிறீங்க. கட்டிக்கார என்னென்ன கொடுக்குறது இப்படி இப்படிங்க வர இந்த ரெண்டா இப்படி எப்படி அப்ப இதை வெப்பம் இப்படி இப்படி. அப்ப இதை நான் பிடிக்கிறேன். அப்படி எத்தனை செட் இருக்கு? 4 இருக்கு. என்ன 4 செட்? 4 செட் தான் வருமா சொன்னாரு. வேற இஞ்ச போடுங்க. இந்த வளம் மாறி தாம்பர். ரைட். அந்த ஸ்டாண்டுக்கு வந்த விலை என்ன? என்ன சரி அந்த விளிம்புக்குள்ள கொழி விடுறாங்க. எஸ். தேவையான சைஸுக்கு நாங்கள் மாட்டலாம். அப்ப இதுல கிளாஸுகள் கொடுக்குறது நாங்க இப்போ கிளாஸுகள் மற்றது கடைசியா கொழுவி போட்டு கொடுக்கலாம் போல. சரி கடைசியை கொழுவிட்டு கொழுவிட்டான். அப்புறம் சேன விருப்பத்துக்கு கடைசியை கொழுவும். கொஞ்சம் மழையாம நிக்கும். அதுதான். அக்காவோட எப்படி இருக்கும்? அக்கா வந்து 2 வச்சிருக்கிறா. ஆனா என்ன ஒரே சேமுக்கு நிக்காதாம. 4 செட் கொடுத்துருக்காங்க. அதோட இது இல்லாமலுக்கு அந்த பழைய ஸ்டாண்ட்ல இவ்வளவுதான் பாத்திரங்கள் வச்சு அது ஒரு கால எப்படி நிக்கும். கீழே அதான் கல்லுகளை அது எத்தனை காலம் உங்களோட இருந்தது? இப்ப அதான் என்ன மாதிரி தூக்கி எறிய போறீங்களா இல்லாட்டி பின்ன என்ன சேர்ந்தாலும் ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறது மனசு வராது. ரசாயனி இரும்புக்காரங்க வந்தா தீ கொடுத்து விடலாமே. இரும்புக்காரங்க தீ கொடுத்து விட வேண்டிய போகுது இல்லை. கீழே இது கோப்பாதானே. இப்ப நான் நினைக்கிறேன் கடைசியை காட்டணும் போல. ஐடியா பாத்தீங்களா? நான் கீழே ஆடுதுன்றதுக்காண்டி கடைசியா போட்டு பார்த்தேன். நான் அது கொஞ்சம் பிழைச்சிட்டு. ஆனா இப்படித்தான் தொங்கல்ல இருந்தா இதுல இருந்தா போட்டுனா தான் இது கொஞ்சம் ஆகாண்டு கொடுக்கும். குசனிக்கையும் சரியான பக்கியா தான் இருக்கு. என்னண்டா அம்மா சமைக்கிற மாதிரி பின்ன வெக்க இல்லாம இருக்குமா? அடிக்கிற வெயிலுக்கு காத்து கிளம்பிட்டுல கலட்டத்தாம்மான பாரு. இப்ப எங்கட பூட்டினது எல்லாம் பிழைச்சு போச்சு. எல்லாம் பிழைச்சு. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்டா இவரை போடுவோம். செண்டாத போட போறோம். இதுல போடுவோமோ? இதுல போட்டாதான் சரியா. கடைசியாக ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இந்த வளைவு பக்கம் சரியோ படத்தை பாருங்க. இதுல விடாது. அது சரியா சரி என்ன நீங்க ஒன்று மூன்றாவதுக்கு போடுவோம். மூன்றாவதுக்கு போடுங்க. ரைட். ஜெயில் பிடிச்சிட்டு அப்படி ஒரு கதவை கேட்டு அடிச்சிருக்கலாம் போல மினகர நேரத்துக்கு.
இப்ப நாங்க 2வது தட்டு கொழுவியாச்சுண்ணே. 2வது கொழுவியாச்சு. ஏன்னா நிலம் தான் கொஞ்சம் பிரச்சனை போல, அங்க இங்க ஆடுது. நிலம் இழுத்து அது கொஞ்சம் விழ போல. இப்ப சொட்டுச்சு. நல்ல டெம்பரா இருக்கு. நல்ல டெம்பரா இருக்கும். இது வந்து கடைசியில வரும் என்ன. ஆனால் அகலம் மாத்தான் இருக்குன்னு. நல்லா அகலம். அவர் சொல்லித்தானே தந்தவர், இதான் பெருசு, இதை விட வேற பெரிய சைஸ் இல்லைன்னு சொல்லி தந்தார். சொல்லியேண்ணே. இதான் மேலான கம்பி நல்ல டெம்பர் நல்லா இருக்கு. எதுல 2வது 3வது? கீழே. வெற்றிகரமா பூட்டியாச்சு. சொல்லி கிச்சனே வந்து நல்ல அகலம் தான், பெருசு நல்ல அகலம், நல்ல டெம்பர். அப்ப பழைய ஸ்டாண்ட் என்ன செய்வோம்? பழைய ஸ்டாண்ட வந்து ஒரு பட்டிக்கை வச்சு பேக் பண்ணி வச்சு விடுவோம். பாவம் தானே, இவ்வளவு வருஷங்களோட கூட இருந்ததில்ல. இத்தனை வருஷம். இதுல வைக்க போறீங்க? இதை வந்து நான் எங்க அழகரைக்கு தான் பேக்க போறோம். இப்படி இந்த சைட்டுக்கு நாங்களோட கப்புகள், எங்களோட சாப்பாடு பிளேட்டுகள் எல்லாம் அடுக்கி வைக்கணும். மினிமத்தானே அடுக்கி வச்சாதான் படிவையா இருக்கும் வேணா. ஆனா நல்ல டெம்பர் கம்பி பாவிக்கும். நானும் மாதிரி இருக்கலாம். இதுல எத்தனை சாப்பாடு பீங்கானுகள் எத்தனை வைக்கலாம்? 5 6 7 8 9 10 வைக்கலாம். 10 செட் இருக்கா? டபுள் எத்தனையும் வைக்கலாம் தான். நாகலாம் இருக்கு. அப்ப நிறைய வைக்கலாம். அப்படி ஒன்றுதான் வைக்கணும் மண்டியில தானே, நிறைய வைக்கலாம். மேல ஒரு பிரியோசனமான ஒன்று. இல்ல அதோட இப்ப இவ்வளவு விலைக்கு எடுத்தாலும் பரவாயில்ல. என்ன இப்ப 4 செட் தந்திருக்கேன். 4 செட்லயும் வைக்கலாம். செட்லயும் வைக்கலாம். பழைய ஸ்டாண்ட் எடுத்து நாங்க தூக்கி எறிய வேண்டியதான். ஆனா கவலையா இருக்கு. என்ன இவ்வளவு காலமா எவ்வளவு பாத்திரங்களை சுமந்து. அப்ப நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு காணொலியா வந்து தான் பதிவு செய்த நாங்கள். ஆனா இன்றைக்கு எடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன காரணம்னா பெயிண்ட் எல்லாம் அடிச்சதுக்கு பிறகு நாங்கள் வெளியில ஒண்டே வச்சது. வெளியில ஒண்டே வச்சு ஒரு மாதிரி தூக்கித்தான் சப்போர்ட் பண்ணி கீழே கல்லுகள் எல்லாம் வச்சுக்கிச்சு எல்லாம் செட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் நிக்குது. அதுவும் இப்ப ஜெரோமி ரியானாக்கள் அதுல போனி நம்ம சொன்னா கப்புகள் எடுத்தது கொண்டு சும்மா தட்டுப்பட்டாலே விழுந்துரும். அவ்வளவு கவனமா நாங்கள் அதை வச்சிருக்கோம். அப்ப அன்றைக்கு ரொசாயனிக்கு ஒரு பெரிய வேலையை உண்டு. நீ அதுல பழைய ஸ்டாண்டுகள் இருக்கிறது எல்லாத்தையுமே ரொசானியோட வேலை அடுக்கி வைக்க போறோம். ரொசானி தான் அடுக்கி வைக்கணும் செட் பண்ணி. அப்ப நாங்களும் தொடங்குற வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். இன்னொரு காணொலியை நாங்கள் அதை போட்டுனாங்க. நாங்க 2 நாளா வந்து வீடியோ போடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமிக்கு மேலாது அதோட வந்து எனக்கு வந்து காய்ச்சல். அப்ப நேற்று முன்னைக்கு தான் ஒரு கொஞ்சம் சரியா இருந்தபடியா பிரச்சனை இல்ல. ஆமா ஜெரோமிக்கு காய்ச்சல்னு சொன்னா என்ன காய்ச்சல்? அப்பா நெருப்பு தான் பக்கத்துல நிக்க இல்லாத அப்படி ஆளுக்கு நல்லா உடம்பு கொஞ்சம் அலுப்பு பட்டுட்டேன். அலுப்பு இந்த நொந்துட்டு அப்ப அதனால வந்து கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டேன்னு. அப்ப அப்படியே 2 நாள் வீடியோவும் போடாம போயிட்டேன்னு போடலாம் போயிட்டு அதோட ஆளுக்கு அந்த சாரியை கட்டி அங்க சந்தையில இருந்தது இல்லோ சம்பளம் கொட்டி கீழே இருந்தது. அப்ப ஆளுக்கு சரியான உடம்பு நல்லா நொந்து போன வழியா இரவு சும்மா கிட்ட நிக்கிறது அப்படி பயங்கர காய்ச்சல். சரின்னு சொல்லி ஆளுக்கு மருந்து இல்லாம எடுத்து இப்ப எங்களுக்கு ஓகே இருக்கிறேன். சரி என்ன அப்ப நாங்க இதையும் வந்து எடுத்ததையும் வந்து நாங்க வந்து உங்களுக்கு காட்டிருக்கிறோம். ஒரு காணொலி பதிவா எங்க ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? என்ன நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு கலர், நல்ல ப்ளூ கலர், அங்க ஒரு நல்ல வெள்ளை பார்க்கவே வடிவா இருக்கு. நானும் நினைச்சு கொண்டு போனோம் வேற கலர்ல கிடைக்கும்னு சொல்லி. ஆனா கிடைக்கல. ஆனா நீலம் வடிவா தான் நீலம் வடிவா இருக்கு. அது கூடுதலா இது நீலம் தான் பாருது. நீலம் இல்லாட்டி சிவப்பு. சிவப்பு சிவப்பை விட இது கொஞ்சம் பரவாயில்ல.
அப்ப நாங்களும் வந்து திட்டம் முடிச்சு கொள்ள போறோம். மற்ற முறை விட சந்திக்கிறோம். பாய்.